ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ பார்ட் 43 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள், அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். ஜியா ஃபேமிலிக்கிட்ட ஜேகே பேசினதெல்லாம் கேட்டு மொத்த ஃபேமிலியும் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ஜியாவும் ஏஜனும் ஜேகேவை பார்த்து தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. ஹனா கண்ணுலேருந்து தண்ணி வந்து நிற்கிது. ஜிம்மினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்கான். அப்பா, எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அடுத்து நடந்த விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் எல்லாரையும் நார்மல் ஆக்கிற மாதிரி சொல்கிறீங்க. மாமா, அம்மா நம்ம ஃபேமிலியை பற்றி சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு. அப்படி இருக்கும்போது எப்படி தாத்தா அம்மாவை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு ஹனா கேட்க, அவர் இன்னும் முழு மனசோட ஏற்றுக்கலாமா அப்படின்ட்டு ராகவ் கொஞ்சம் சோகமாக சொல்கிறாரு. அதை கேட்டதுமே ஜியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏஜுன்னு அவங்க கையை பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாரு. அப்படி என்ன ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு சுவாதி கேட்க, காலங்காலமாக நம்ம குடும்பம் கலாச்சாரத்தோடு வாழ்ந்துட்டு வரவங்க. இப்போவும் அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாம் புடவை தாவணி பாவாடை தான் கட்டுவாங்க. ஆம்பளைங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. சொல்லப்போனால் பொண்ணுங்க பேசவே மாட்டாங்க, ஆம்பளைங்க முன்னாடி பொண்ணுங்க உட்கார மாட்டாங்க. என்ன அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க. பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, அப்படியே போகிறதா இருந்தாலும் அவங்க குடும்பத்து ஆம்பளைங்க ஒருத்தர் கூட தான் போகணும். காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். பொண்ணுங்களை படிக்க கூட அனுப்ப மாட்டாங்க. ஆனால் அப்பா வந்ததுக்கப்புறமா பொண்ணுங்களை வெளியில் படிக்க அனுப்பினார். அப்போவும் ஒரு ஆள் கூட துணைக்கி இருந்தாங்க. படிப்பு முடிஞ்ச கையோட கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. வீட்டில் பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணணும். ரோட்டில் போகிற பசங்களை நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாது. முக்கியமான விஷயம், பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. இப்படி ரொம்ப கட்டுப்பாட்டோடு வளர்த்தாங்க. அதை கேட்டவுடனே எல்லாருக்கும் தலை சுத்தாத குறை தான் இருக்குது. ஜியா, நீ இப்படிலாம் கஷ்டப்பட்டியா அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள பார்த்து கேட்க, அது எனக்கு கஷ்டமாக தெரியலடா ஆண்டி. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அங்கிளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, அதுதான் எங்களுக்கும் தெரியல அப்படின்னு ராகவ் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. ஜியா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, நான் தான் இவக்கிட்ட பேசினேன். பேசாமலே ஓடி வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஜியாவை பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, என்னோடய விருப்பத்தை சொன்னேன். உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன்னு கூட சொன்னேன், அமைதியாக போயிட்டாங்க. என்ன எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சான் கேட்க, இல்லை சான், மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவள் கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே பொண்ணு கேட்க போனேன், ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. அப்போது ஜியா முகத்தில் தெரிஞ்ச சோகம் சொல்லவே முடியாது. என்னை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிடுச்சு. என்னைக்கு இருந்தாலும் என்னோடய மனைவி இவ தானே முடிவு பண்ணேன். மறுபடியும் இவளை பார்த்து பேசினேன். முழு சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருந்துச்சு, ஜியாவுக்கும் இருந்துச்சு. பட் அப்படின்ட்டு அதுக்கு மேலே பேசாமல் சைலண்ட்டாக ஆயிடுறாரு. ஜியாவும் அவர் கையை ஆறுதலாக பிடிச்சிக்கிறாங்க. எவ்வளோ தான் நான் இவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஃபேமிலியை மறக்க முடியாது இல்லையா? பல வாட்டி கேட்டு பார்த்துட்டேன், மறுபடியும் போய் பேசுகிறேன்னு. ஜியா வேண்டான்னு சொல்லிட்டா. அவள் பேச்சை மீறி என்னால் போக முடியல. ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு காரணம் ஜேகே தான். இந்த உதவியை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம் ஜேகே. அங்கிள், நான் பேசிட்டு மட்டும்தான் வந்தேன், அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மாறினதுக்கு ரீசன் அப்பா தான் அப்படின்ட்டு ராகவ் பார்த்து ஜேகே சொல்ல, இல்லை ஜேகே, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அப்பா முன்னாடி எதிர்த்து எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பேசிட்டு போனதுக்கப்புறம் ஒரு தைரியம் வந்து நான் அப்பா கிட்டே பேசினேன். ஃப்ளாஷ்பேக், ஜேகே வந்து ஜியாவோட நிலைமையை பற்றிலாம் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் மொத்த ஃபேமிலி உறைஞ்சி போய் நின்றுப்பாங்க. அவனோட வார்த்தைகள்லாம் அப்படியே காதில் கேட்டுகிட்டே இருக்கும். குடும்பத்தோட ஆணிவேரான சதாசிவம், அதாவது ஜியாவோட அப்பா பேர், எதுவும் பேசாமல் நேராக அவரோட ரூமுக்கு தான் போகிறாரு. அதனால் யாருமே எதுவும் பேசலை, எல்லோரும் சைலண்ட்டாக போகிறாங்க. ஆனால் ராகவ் மட்டும் அதே யோசிச்சுட்டே இருக்கார். ராகவ் அந்த குடும்பத்திலே மூத்த பையன். அவருக்கு ஜேகே பற்றி நல்லாவே தெரியும். வந்தது ஜேகேன்ட்டு ராகவ் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பான். எப்பேற்பட்ட மனுஷன், நம்ம வீட்டுக்கு கௌரவம் பார்க்காம அவங்க நம்ம வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு நம்மக்கிட்ட அடி வாங்கிட்டு அப்படிலாம் போயிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது அவனால் அமைதியாக இருக்க முடியவே இல்லை ராகவால். நேராக அவரோட அப்பா ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே சதாசிவம் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. அப்பா அப்படின்ட்டு ராகவ் தாங்கிக்கிட்டே கூப்பிட, அவங்க அப்பா கிட்டேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக பேசக்கூடிய ஒரே ஆள் ராகவ் மட்டும்தான். அங்கே உள்ள ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் எல்லாமே அவர் தான் பார்த்துட்ருக்காரு. ராகவ் தான் அப்பா கிட்ட
அப்பா கிட்ட ஜேகே ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ட்டு பிஸ்னஸ் பற்றி பேசும்போது சொல்லியிருப்பார். அன்னைக்கு காலையில் ஜேகே கோயம்புத்தூர் வந்தப்போ ராகவ் அவனை பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு ஜியாவோட அப்பாக்கிட்டேயும் சொல்லியிருப்பார். அப்பா இப்போ இந்த காரில் போனது ஜேகே அப்படின்ட்டு காட்ட அவர் இங்கே எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஜேகேவும் சதாசிவத்தை பார்த்துருப்பாரு. அப்போ சதாசிவம் ஜேகேவை பார்த்து ஏதாவது வேலை விஷயமா வந்திருப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நேற்று தான் அவருக்கு நான் மெயில் அனுப்பியிருந்தேன், நான் நேரடியாக அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு வந்துட்டா அப்படின்ட்டு அனுமதி கேட்க, எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு அவர் சொல்ல, சரிங்கப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜேகேவே அவங்க வீட்டுக்கு வந்து பேசினது ராகவுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்பா அப்படின்ட்டு தாங்கிக்கிட்டே ரூமில் வந்து கூப்பிட தாத்தா நிமிர்ந்து பார்க்குறாரு. அப்பா இதுக்கு மேலேயும் நம்ம ஜியாவை தள்ளி வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்க சதாசிவம் ஒரே ஒரு பார்வை தான் பார்க்குறாரு. ராகவ் அவர் மனசில் தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு, அப்பா ஜியா நம்ம எல்லார் மேலேயும் எவ்வளோ பாசம் வச்சுருந்தா, அவன் வீட்டுக்கு மருமகனாக வரப்போகிறவர் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு போவார், அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறவ நம்ம மானம் மரியாதை போகிற மாதிரி நடந்திருக்க மாட்டா அப்படின்ட்டு சதாசிவம் கோவமாக கத்துறாரு. உண்மைதான்ப்பா, ஜியா பண்ணது தப்பு இல்லை நான் சொல்லலை, ஆனால் எந்த ஒரு தப்புக்கும் மன்னிப்பே இல்லையான்னு கேட்குறேன். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லைப்பா, நீங்கள் ஆர்மியில் இருந்தவர், ஒருத்தர் தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்குறோம், அதே மாதிரி அவர் திரும்பி வந்தால் நம்ம ஏற்றுக்கிறது இல்லையா? ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணி அவங்கள மன்னிக்கிற நீங்கள் ஏன்பா பெத்த பொண்ணை மன்னிக்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஜேகே சொன்னது ஞாபகம் இருக்கா? 30 வருஷமாக யாரும் நம்ம வீட்டு பொண்ணு ஓடி போயிட்டான்னு கவலைப்பட்டுட்டு இருக்கலப்பா, ஆனால் நம்ம கவலைப்பட்டுட்ருக்கோம். எனக்கு தெரியும்ப்பா, ஒரு நாள் கூட நீங்கள் ஜியாவை பார்க்காம இருந்ததில்லை. டெய்லியும் தூங்கும் போதும் சரி, காலையில் எந்திரிக்கும் போதும் சரி, ஜியா ஃபோட்டோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கொஞ்சம் அம்மாவையும் நினச்சி பாருங்கப்பா, அவங்க ஒரே பொண்ணை பிரிஞ்சு இனி எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சதாசிவம் அவர் ஒய்ஃபை பார்க்குறாரு. அவங்க கண்ணில் டியர்ஸோடு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்படி என்னப்பா ஜியா பெரிய தப்பு பண்ணிட்டா? பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணது தப்பா? அப்படி அவள் ஓடி போய் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு வகையில் நம்மளும் காரணம்தான்ப்பா. சதாசிவம் புரியாமல் அவனை பார்க்க, நம்ம மட்டும் நம்ம வீட்டு பொண்ணு விருப்பத்தை சம்மதம் சொல்லியிருந்தனா இன்றைக்கி அவள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்க மாட்டாப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவளுக்கு பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து காலம் ஃபுல்லாக அவள் கஷ்டப்படுறத பார்க்காம பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கா. என் தங்கச்சி மனசை புரிஞ்சிக்காமல் நானும் தப்பு பண்ணிட்டேன். இப்போ உங்ககிட்ட பேச வந்த தைரியம் அப்போ வந்திருந்தா நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஊரில் இருக்க யாரும் நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக பேசியிருக்க மாட்டாங்க. இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருந்தால் நான் மனுஷனே இல்லைப்பா. 30 வருஷமாக நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்ப்பா. நம்ம தங்கச்சி வாழ்க்கையை வீணாக போன மாதிரி அவள் பொண்ணு வாழ்க்கையை வீணாக கூடாதுப்பா. நம்ம எல்லாரும் சம்மதம் சொல்லாமல் ஜேகே கல்யாணம் பண்ண மாட்டாருப்பா. உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் சரியாக முடிவெடுக்கலை, உங்கள் பேத்தி வாழ்க்கையிலையும் சரியாக முடிவெடுக்காமல் விட்டுறாதீங்கப்பா. இதில் நம்ம பேத்தி வாழ்க்கை மட்டும் இல்லைப்பா, ஜேகே வாழ்க்கையும் இருக்குது. அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், நம்ம குடும்பத்துக்காக வந்து தேவையில்லாமல் எதுக்கு எல்லார்கிட்டையும் திட்டும் அடியும் வாங்கணும்? நம்ம பேத்தியை தவிர வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா அவர் நம்ம வீட்டு பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பாரு. ஒரு கல்யாணத்தினால பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்தினால சேரணும்னு நினச்சிருக்காருப்பா. நீங்கள் சொல்கிற முடிவில் தான்ப்பா இப்போ 2 குடும்ப வாழ்க்கையும் இருக்குது. உங்களை எதிர்த்து நான் பேசலைப்பா, குழப்பமாக இருக்க உங்கள் மனசுக்கு என் மனசில் பட்டதை சொல்கிறேன். இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் போகிறதும் உங்கள் இஷ்டம். நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுவேன். நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து போயிடுறாரு. சதாசிவம் அவர் பக்கத்தில் இருக்க ஒய்ஃபை பார்க்க அவங்க எதுவும் சொல்லாமல் அவங்க டியர்ஸோடு அங்கேருந்து போயிடுறாங்க. அவர் உட்காந்துருந்த சேரில் அப்படியே தலையை சாய்ச்சி உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. நம்ம அப்பா அம்மா அண்ணா எல்லோரும் நம்மளை நினச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச ஜியாவுக்கு கண்ணில் டியர்ஸோடு அவங்க அண்ணனை பார்க்குறா. அவங்க டியர்ஸோடு இருக்கிறத பார்த்துட்டு அதை தொடச்சி விட்டுட்டு, போதுண்டா இனிமேல் நீ அழக்கூடாது. அதுக்கப்புறம் நான் உடனே ஜேகேவை போய் பார்த்தேன். சார் அப்படின்ட்டு மரியாதையாக அவர் எழுந்து நிற்க, வீட்டில் இருக்க எல்லாரும் உங்ககிட்ட ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டாங்க, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ராகவ் சொல்ல, சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்கள் எல்லோரும் திட்ட என்னை அடிக்கக்கூட உங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குது. அதை நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. எனக்கு தேவை ஆண்டி அங்கிள் 2 பேருமே நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கணும், அவ்வளோதான் சார். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன். அவனை ஆச்சரியமாக பார்த்த ராகவ், நீங்கள் பேசுகிறதுலேயே தெரியுது நீ என் மருமக மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு.
சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவங்க சந்தோஷம் தானே சார் என்னோட சந்தோஷம். கண்டிப்பாக உங்கள் கல்யாணம் எங்கள் எல்லார் சம்மதத்தோடு நடக்கும். சார் அப்போது ஐயா ஆண்டியை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்ட்டு ஜேகே ஆர்வமாக கேட்க, இல்லை ஜேகே, ஆனால் அவர் கண்டிப்பாக மாறுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். அதை கேட்ட ஹனா லவ்வோட ஜேகேவை பார்க்குறா. பட் ஜேகே ஹனாவை பார்க்கவே இல்லை. மாமா, அதுக்கப்புறம் தாத்தா மனசு மாறினாரா அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, இல்லை ஜிமின் அங்கிள், அப்புறம் எப்படி நீங்கள் ரிசப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு சூர்யா கேட்க, ஜிமினுக்கும் ஒயினுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த ஜேகே என்கிட்ட ஃபோனில் சொன்னார். திடீர்னு நடந்ததுனால அதுக்கு மன்னிப்பும் கேட்டார். அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ண நேராக வீட்டுக்கு வந்தார். வீட்டில் இருக்க யாரும் எதுவும் அவர்கிட்ட பேசலை. மொத்த குடும்பத்தையும் மரியாதையோடு இன்வைட் பண்ணார். முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் ஐயா. நீங்கள் தான் இந்த குடும்பத்தோட மூத்தவர். உங்கள் அனுமதி இல்லாமல் கல்யாணம் நடந்தது தப்பு தான். அதுக்கு உங்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி நடந்ததுக்கு காரணம் என் தங்கச்சி ஜாதகம் தான். அன்னைக்குள்ளே அவளுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா எப்பவும் கல்யாணம் நடக்காது. புத்திர பாக்கியம் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் குடும்பம் விருத்தி அடைய எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டோம். நடந்த கல்யாணம் எல்லாருக்கும் தெரியணும் தான் இந்த ரிசப்ஷனை கொரியாவில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மொத்த குடும்பமும் மறக்காமல் ரிசப்ஷனுக்கு வந்துடணும். அதை கேட்டு மொத்த ஃபேமிலி ஹாப்பி ஆகிடுறாங்க. ஆனால் சதாசிவத்தை மீறி எதுவும் பண்ண முடியாது. அப்பா, இனி எதுக்குப்பா தயங்கினீங்க? உங்கள் பேரன் கல்யாண ரிசப்ஷன்ப்பா அப்படின்ட்டு ராகவ் சொல்ல, ஐயா உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. நாங்கள் ரிசப்ஷனை கொரியாவில் வச்சதுக்கு ரீசன் பையன் பிறந்த ஊர் அதுதானே. நீங்கள் எல்லாம் கொரியா வர நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்கள் சரின்னு சொன்னால் மட்டும் போதும் அப்படின்ட்டு ஜேகே பேசிகிட்டே இருக்கும்போது சதாசிவம் கையை மட்டும் தூக்கி காட்டுறாரு ஸ்டாப்புடான்ட்டு. எல்லாரும் சதாசிவத்தை என்ன பேச போகிறாருன்னு பார்க்க ராகவும் அவரோட மனைவியும் மட்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதை கேட்டதும் ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம், என் தங்கச்சிக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னோம் அப்படின்ட்டு ராகவ் சொல்ல, எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் அதை நினச்சி ஒரு பெருமூச்சு விடுறாங்க. அண்ணா, அப்பாவுக்கு என் மேலே கோபம் என்றைக்கும் போகாதா அப்படின்ட்டு ஜியா ரொம்ப சோகமாக கேட்க, அவர் இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததே பெரிய விஷயமா. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மனசு மாதிரி உன்னை ஏற்றுப்பார். அப்பா, எப்படியோ ஒரு வழியாக எல்லாம் விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டிங்க போல் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்க, எல்லாம் ஓன் ட்ரைனிங் தான்டா. அப்போ தான் ஜிமின் யோசிக்கிறான், இவ்வளோ கட்டுக்கோப்பான குடும்பம், அந்த குடும்பத்திட்ட பேசி ஜேகேவே சமாதானம் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு ஜேகேவே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கா. அதே ஆச்சரியம் குறையாமல் உங்களையும் பார்த்துட்ருக்கான். எப்படி இவ இவ்வளோ சாதாரணமாக மாமா கிட்டே பேசுகிறா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அதையும் கேட்குறான். மாமா, நீங்கள் ஒயின்கிட்ட பேசுகிறத பார்த்தா இப்போ பேசுகிற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு சந்தேகமாக கேட்க, ராகவும் நீங்களும் 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம், எல்லோரும் ஒரே ஆச்சரியமாக உங்களை பார்க்குறாங்க. உனக்கும் ஒயினுக்கும் மேரேஜ் ஆனதும் நான் ஃபோன் பண்ணி ஒயின்கிட்ட பேசினோம். நான் மட்டும் இல்லை, மொத்த ஃபேமிலியும் அவகிட்ட பேசினோம். எவ்வளோ நல்ல பொண்ணு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம குடும்பம் கொடுத்து வச்சுருக்கணும் ஜிமின். ஃபோனில் எப்படி அன்பாக இருந்தாலோ அதே மாதிரி தான் என் பொண்ணு நேர்லேயே இருக்கா. உன் அண்ணன் நேரில் போய் பேசி மொத்த குடும்பத்தையும் மாக்கிட்டானா, நீ ஃபோனில் பேசி மொத்த குடும்பத்தையும் மாக்கிட்டியா? உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் எப்படி பேசணுன்ட்டு அப்படின்னு ஜிமின் சொல்ல, உனக்கு கிளாஸ் எடுக்கலாம் எனக்கு டைம் இல்லை. அதை கேட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. ஜிமின் உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்க. சரிடா, எல்லோரும் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க அப்படின்ட்டு ராகவ் சொல்ல, ஆமாம் அப்பா, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு என்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்ல, டே வளர்ந்தவனே, என் காலெல்லாம் வலிக்குது, இனிமேல் என்னால் நடக்க முடியாது, நீ தான் தூக்கிட்டு போகணும். என்ன, நானா? அதெல்லாம் முடியாது. என்ன, நீ தூக்கிட்டு போகாமல் வேறு யார் தூக்கிட்டு போவா? அதுக்கு தான் இத்தனை பேரை வச்சுருக்கல்ல. நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே தூக்கிட்டு போக முடியுமா முடியாதா? என்னடி மிரட்டுற? முடியாதுடி. ஏஜுன், இன்றைக்கி இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? என்ன, இன்னைக்கா? அப்பா, அப்போ நேற்று நீங்கள் தான் இவளுக்கு ஐடியா கொடுத்தீங்களா அப்படின்னு ஜிமின் கேட்க, ஆமாண்டா, இப்போது என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ஐடியா அங்கிள் கொடுத்தீங்க அப்படின்னு கார்த்திக் ஆர்வமாக கேட்க, ஜிமின் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி அப்படின்ட்டு சூர்யாவும் சொல்ல, டே, இவன் நான் படுக்கிற இடம், சோஃபா, போர்வை எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி வச்சுருக்காடா அப்படின்னு ஜிமின் கோவமாக சொல்ல, அப்போ நேற்று நீங்கள் எங்கே தூங்குனீங்க மாமா அப்படின்னு சிவா கேட்க, இவ இடத்துல தான். என்ன மேடம், அப்போது நீங்கள்? அப்போ தான் ஜிமின் யோசிக்கிறான், போச்சு எல்லாரும் என்னை சேர்ந்து கலாய்க்க போகிறாங்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டே நீங்கள் டக்குன்னு சொல்ல வர உங்கள் வாயை பொத்திடுறான். அதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. சார், மேடம் எப்படி தூங்குனாங்க அப்படின்ட்டு சுக்கி புரியாமல் கேட்க, வாயை மூடிட்டு போடா அப்படின்னு ஜிமின் சொல்ல, நீங்கள் அவன் காலிலேயே நங்குன்னு மிதிக்கிறீங்க. அவன் காலை உதறிக்கிட்டே உங்கள் வாயிலேருந்து அவன் கையை எடுத்துடுறான். ஓயன், நீ சொல்லு, நீ எப்படி படுத்த அப்படின்ட்டு சீரியஸாக சூர்யா கேட்க, ஏண்டா உனக்கு தான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குடா நோண்டி நோண்டி கேட்குற அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, இல்லை எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல,
ஆமாம் ஒயன், என்ன சொல்லு ஒயன், எப்படி தூங்குன அப்படின்ட்டு கார்த்திக் கேட்க, ஜிமின் அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு, ஒயன் ஒன்று தூக்கிட்டு போகணுமா வேண்டாமா? ஆனால் கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணணும்னு என் அண்ணன் சொல்லியிருக்காரு. அதை கேட்டு மற்றவங்களும் சிரிக்கிறாங்க. உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஆமாம் பெரிய அண்ணன் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை 2 கையிலையும் தூக்கிக்கிட்டு, எக்ஸாமில் கிளாஸ்லலாம் கொஷின் கேட்டால் மட்டும் ஆன்சர் பண்ணுறதில்ல, இதை மட்டும் தெளிவாக எல்லாருக்கிட்டையும் சொல்லு அப்படின்னு திட்டிக்கிட்டே உங்களை மேலே தூக்கிட்டு போகிறான். டே எல்லாம் வெயிட் பண்ணுங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கத்த, ஒயன் நீ மறந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு கார்த்திக் கத்த, டேய் வந்தேன் உங்கள் எல்லோரும் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் போங்கடா அப்படின்னு திரும்பி நின்று ஜிமின் கத்திட்டு உங்களை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். அதை பார்த்துட்டு எல்லோரும் சிரிச்சுட்டு அவங்க உங்கள் ரூமுக்கு போயிடுறாங்க. அண்ணா வாங்க உங்கள் ரூமை காட்டுறேன்னு சொல்லி ஜியா அவங்க அண்ணா அண்ணி 2 பேரையும் கூட்டிகிட்டு போக, எல்லோரும் போகிறத பார்த்துட்டு சான் ஜேகே கிட்ட சொல்லிவிட்டு அவனும் வீட்டுக்கு போயிடுறான். ஹனா மட்டும் எதுவும் பேசாமல் ஜேகேவே பார்த்துட்டே இருக்கா. அவள் பக்கத்தில் போயிட்டு ஜேகே டக்குன்னு அவளை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிடுறான். ஆனால் ஹனா கத்தவே இல்லை, அமைதியாக அவனே பார்த்துட்டே வரா. அதை நோட் பண்ண ஜேகே எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக அவளை தூக்கிட்டு அவன் ரூமுக்கு தான் வரான். மேடம் சிந்தனெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவளை இறக்கி விடா. ஹனா டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹனா என்னாச்சு? அவன் முகத்தை பார்த்து டக்குன்னு அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஜேகே சர்ப்ரைஸாக அவளையே பார்க்க, தென் அவன் முகத்தை பார்த்துட்டு அவன் சீக்ஸை கப் பண்ணி, நான் என்னடா உனக்கு பண்ணேன், ஏன் எனக்காக இவ்வளோ பண்ணுற அப்படின்ட்டு அவள் கண்ணில் கண்ணீர் வர அப்படியே கேட்குறா. ஜேகே அவள் வெயிஸில் கையை வச்சு அவளை கிட்ட எடுத்து ஹக் பண்ணிவிட்டு, ஏதாவது பண்ணாதான் நான் பண்ணணுமா என்ன? நீ என்னோடய ஒய்ஃப், உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. அவனை அப்படியே லவ்வோடு பார்த்து ஹக் பண்ணிக்கிறா. நான் ரொம்ப லக்கிடா, நான் தான் லக்கி நீ என்னோடய ஒய்ஃபாக கிடச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அவனும் அவளை ஹக் பண்ணிக்கிறான். தென் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல, எல்லாரும் உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களா அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக கேட்க, ஹனா என்ன பேசுகிற, அவங்களுக்கு என் மேலே எல்லா உரிமையும் இருக்குது, அவனையும் பார்த்துட்ருக்க, ஏண்டி என்னை ஓயாமல் பார்த்துட்டே இருக்கியே, உனக்கு சலிக்கலை? அப்போ மட்டும் நீ எங்கடா என்னை பார்த்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போக, அவள் ஹேண்டை பிடிச்சி கிட்ட எடுத்து அவளை ஹக் பண்ணிக்கிறான் பேகுக்கு. நான் பார்க்காம நீ பார்த்தது எப்படி எனக்கு தெரியும் மேடம், நீ ஃப்ராடு, உடம்பு ஃபுல்லாக உனக்கு கண்ணுடா. உடம்புல இருக்க கண்ணு எல்லாம் எப்போவும் உன்னை மட்டும்தான் நோட் பண்ணும். அப்போ கண்ணு 2 யாரை பார்க்கும்? வேறு ஏதாவது பொண்ணு இருந்தால் பார்க்க வேண்டியது தான். டக்குன்னு அவன் பக்கம் திரும்பி, உன்னை கொன்னுடுவேன், என்ன தவிர வேறு ஏதாவது பொண்ணை பார்த்த? அவள் கோவத்தை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே, விடுடா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். வேண்டாம் உனக்கு சாரீ தான் செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளோட பேர் வேஸ்ட்டு அவன் ரப் பண்ணுறான். அதை பார்த்துட்டு டக்குன்னு அவன் கையை பிடிச்சி கில்ல அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே அவன் கையை எடுத்துடுறான். எதுக்கடி கில்ன? சார் ரொமான்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க. ஆனால் நான் பாவண்டி, காலையிலேருந்து என்ன நீ சாவடிக்கிற. அதுக்கு தான் கிஸ் பண்ணல, நீ பண்ணதுக்கு பேர் கிஸ்ஸா? ஓ அப்போ சாருக்கு நிறையா அனுபவம் இருக்கும் போல். என் ஹனா கிட்டேருந்து அவள் லவ்வை சொல்லும்போது செம்மையாக கிஸ் பண்ணான். ஹனாக்கு அதை நினச்சி பார்க்கும்போது ஒரே ஷை ஆகிடுச்சு, அவள் ஃபேஸ் எல்லாம் ப்ளஷ் ஆகிடுச்சு. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அகைன் அவன் பக்கத்தில் இழுத்து அவள் கண்ணை பார்த்துக்கிட்டே, அதே மாதிரி இப்போவும் கிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹனாவும் ஜேகேவை பார்த்துக்கிட்டே அவனையும் பார்க்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் ஆகுது. ஹனா உன் கண்ணில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து கேட்க, நீ தான் இருக்க அப்படின்னு ஜேகே சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அவனை பயங்கரமாக முறைக்கிறா. என்ன உண்மையை சொன்னால் இப்படி முறைக்கிற அப்படின்னு அவன் புலம்ப, இனிமேல் இங்கே இருந்தோம் கொன்னாலும் கொன்னுடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஹனா சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறா. இங்கே ஜிமின் உங்களை தூக்கிட்டு வந்து அவன் ரூமுக்கு வரான். ஏண்டி ஏன் முன்னாடி தான் உனக்கு வெக்கமே இல்லை, அதுக்குன்னு எல்லாரும் முன்னாடி வெக்கமே இல்லாமலா பேசுவேன்? நான் எங்கடா பேசினேன், நீ தானே நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னேன். நான் எப்படி படுத்தேன்னு கேட்டப்போ தான் உண்மையை சொல்ல வந்தேன், ஆனால் நீ சொல்ல விடலை. ஆமாம் தப்பெல்லாம் என் மேலே தான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே உங்களை ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து இறக்கி விடுறான். சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வெளில போயிடுறான். நீங்களும் உங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்ட ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களால் முடியவே இல்லை. ஜிமின் அப்போ தான் ஜிமின் அவனோட கோட்டெல்லாம் கழட்டி பெட்டில் போட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருப்பான். கொஞ்சம் நேரம் கூட என்னை உட்காரவே விட மாட்டேங்கிறா அப்படின்னு புலம்பிக்கிட்டே உள்ளே வர, என்னடி வேணும் உனக்கு? இந்த ட்ரெஸ்ஸை கழட்ட முடியலடா, ஹெல்ப் பண்ணு. ட்ரெஸ் போட ஒரு ஆள், கழட்டி விட ஒரு ஆளா அப்படின்னு திட்டிக்கிட்டே உங்கள் ட்ரெஸ்ஸை பின்னாடி இருந்து கழட்ட உங்களோட முதுகு தெரிய
அதே தன்னையே மறந்தா அதையே பார்த்துட்டே இருக்கான். டேய் சீக்கிரம்டா. அவன் பொறுமையாக அவளை ரசிச்சுக்கிட்டே அவள் ட்ரெஸ்ஸை கழட்டி விடுறான். அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாமல் வெளில வர, டேய் அதுக்குள்ளே எங்கடா போகிற? சபா, நான் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சா கூட விடமாட்டா போலையே அப்படின்னு புலம்பிட்டு பின்னாடி திரும்பி, என்ன ஜிமின் கை மாட்டிக்கிச்சுடா அப்படின்ட்டு கத்த, நீங்கள் இருக்கிற நிலையை பார்த்து அவனால் அவன் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வரான். அப்பாடா இந்த ட்ரெஸ்ஸு கழட்டுறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் முகத்தை பார்க்க, அவன் கண்ணு வைக்காமல் உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கான். அவன் பார்வையை பார்க்க முடியாமல் ஜிமினோட செஸ்ஸில் கை வச்சு உங்கள் பக்கம் வராமல் தடுக்கிறீங்க. பட் அவன் உங்கள் 2 கையும் பிடிச்சி இழுத்து பின்னாடி வளைச்சி உங்கள் லிப்ஸை நோக்கி அப்படியே குனிஞ்சிட்டே வரான். நீங்கள் உடனே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸு நழுவுறதை பார்க்குறான். உடனே அதை நோட் பண்ண ஜிமின் அதை நழுவ விடாமல் உங்கள் கையை விட்டுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவன் பண்ண ஆக்ஷனில் அப்படியே உறைஞ்சி போய் அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணா, இன்னைக்கு தாண்டி எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் நீங்கள் அது எதையுமே காதில் வாங்காமல் அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கையெடுத்து உங்கள் ட்ரெஸ் மேலே வச்சுட்டு சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வெளில போகிறான். ஒவ்வொரு தடவையும் ஜிமின் பண்ணுற ஆக்ஷன்னால் நீங்கள் அப்படியே உறைஞ்சி போய் நின்னுறீங்க. அதே சமயம் அவன் மேலே இருக்கிற மரியாதை உங்களுக்கு அப்படியே கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளும் எல்லை மீறி உங்ககிட்ட நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வரீங்க. வெளில வந்த உடனே நீங்கள் ஜிமினை தேட அங்கே அவன் இல்லை. டே ஜிமின் எங்கடா இருக்கா? இங்கே தான் இருக்கேன் கத்தாதடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில் ஃபோனோட பால்கனிலேருந்து வெளில வரான். சரி சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வா. எதுக்கு இப்போ நீ இவ்வளோ ஆர்வமாக கூப்பிடுற? கீழே சாப்பிட போகலாம், பசிக்குது. அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிடுற? அப்புறம் யார் என்னை தூக்கிட்டு போகிறது? அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஏன் எனக்கு கால் வலிக்காதா? அதெல்லாம் மனுஷனுக்கு தான் வலிக்கும், உனக்கு இல்லை. அப்போது யாரும் டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. 2 பேரும் அப்படியே நிற்கிறீங்க. என்னால் அவ்வளோ தூரம்லாம் நடந்து போய் திறக்க முடியாது. அப்போ என்னாலேயும் முடியாதுன்னா போ அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. உங்களை திட்டிக்கிட்டே போய் டோர் ஓப்பன் பண்ண அங்கே மெய்ட்ஸ் தான் சாப்பாடோடு நின்றுட்டுருக்காங்க. யார் கொடுத்து விட்டா அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, சார் ஜேகே சார் தான் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரூமில் போய் ஃபுட் கொடுக்க சொன்னார். சரி உள்ளே கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். என் அண்ணாவுக்கு என் கஷ்டம் தெரியும், அதான் அவரே கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. ஜிமின் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வர, கொஞ்சமாவது புருஷனுக்காக வெயிட் பண்ணி சாப்பிடணுன்னு தோணுதா பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டே அவனும் வந்து உட்காந்து சாப்பிட்றான். டே வளர்ந்தவனே, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? உன் தாத்தா பாட்டி எல்லாரையும் உனக்கு பார்க்கணுன்னு தோணலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது அவனுக்கு, என் அண்ணன் போய் உன் தாத்தா காலில் விழுந்து கெஞ்சி பேசியிருக்காரு, உனக்கு அறிவு வரலையா அப்படின்ற மாதிரி அவனுக்கு கேட்குற மாதிரி அவனுக்கு தோணுது. ஜிமின் சாப்பிடாம அமைதியாக இருக்கிறத பார்த்த நீங்கள், என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாட்டு பாதியிலே எந்திரிச்சு போகிறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சி உட்கார வைக்கிறீங்க. நீ நினைக்கிற அர்த்தத்தில் நான் கேட்கல, எனக்கு தெரியும். நீ பல தடவை ஜியா கிட்ட கேட்டு இருக்க தாத்தா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி. ஆனால் ஜியாவும் ஏஜுனும் உன்னை தடுத்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஜிமின் உங்களை ஆச்சரியமாக பார்த்து கேட்க, ஏஜுன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ என் அண்ணன் யாரோ ஒருத்தர்னால அவங்க கோவம் அடிக்கிறதோடு நிறுத்திட்டாங்க. இதுவே நீயோ இல்லை ஏஜுனோ போயிருந்தா அவங்க கோவம் வேறு மாதிரி இருந்திருக்கும். சொந்தங்கிறனால அங்கிள் அமைதியாக இருப்பார், ஆனால் நீ அப்படி இருக்க மாட்ட. ஏதாவது சொல்லியிருந்தா முதல்ல அவங்கள அடிச்சுட்டு தான் மறு வேலை பார்த்துருப்ப. அவங்கள கோவமாக பார்க்குறான். பட் அதுதான் உண்மை. ஜிமினால் அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க அப்பா அம்மாவை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலே அங்கேயே அவங்கள வெட்டி போட்டு வந்துடுவான். அந்தளவுக்கு கோவக்காரன். என்ன பார்க்குற? அதுதானே உண்மை. இதுக்கு தான் என் அண்ணன் மாதிரி கோவப்படாமல் அமைதியாக இருக்கணும். பார்த்தல்ல, அமைதியாக இருந்ததுனால தான் மொத்த குடும்பமும் ஹாப்பியாக இருக்குது. உண்மைதான், ஜேகே அளவுக்கு ஜிமினுக்கு பொறுமை இல்லை. அதை அவன் மனசு ஒத்துக்கிட்டாலும் அதை வெளில காட்டிக்காமா போதும் உன் அண்ணன் போகிறானல்லாம் அப்படின்ட்டு அவன் கோவமாக சொல்ல, நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. சரியான திமிரு பிடிச்சவன் தானே நீ. நானா இல்லை உன் அண்ணனா? என் அண்ணாவை பற்றி ஏதாவது பேசினேன் உன்னை கொன்னுடுவேன். என் அண்ணாவை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? உன்னை விட அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு கோவமாக கேட்க, ஒயன் உன் கூட சண்டை போட எனக்கு டைம் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும். ஆமாம் எனக்கு ஆசை பாரு உன் கூட சண்டை போட.
இவளை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவன் சைலண்ட்டாக சாப்பிட்றான். தென் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறீங்க. ஜிமின் தாட் ஃபுல்லாகவே ஜேகே பற்றி தான் இருக்குது. ஆரோனுக்கு எப்படி திடீர்னு கல்யாணம் ஆனிச்சு? எதுக்காக என்னோடய பிஸ்னஸ் எனிமீஸ்லாம் என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க? திடீர்னு ஹனாவுக்கு தலைவலி வர காரணம் என்ன? அப்போ அவளுக்கு வேண்டாத யாராவது ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறவனுக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஜேகே மட்டும்தான்ட்டு வேணும்னே எல்லாரையும் ஃபங்க்ஷனுக்கு வர வச்சு ஹனா லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க பார்க்குறான். என்னோடய கெஸ் கரெக்ட்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது நடந்திருக்கணும். ஆல்ரெடி மாலில் ஒயனை யாரோ அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. இன்றைக்கி என்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. எதுக்காக அப்படி ஜேகே யாருக்கு என்ன பண்ணா? ஜேகே ரொம்ப நல்லவன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஏன் அவனை பார்த்து பயப்படணும்? இல்லை, அவன் எதுவும் பண்ணாமல் எல்லாரும் அவனை பார்த்து இப்படி பயப்பட மாட்டாங்க. அப்போது கண்டிப்பாக அவனுக்கு இன்னொரு முகம் இருக்குது. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே திரும்ப நீங்கள் அவனையே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஏண்டி இப்படி பார்க்குற? தூக்கம் வரலையா உனக்கு? உனக்கு எல்லாம் காது கேட்குமா கேட்காதாடா? இப்போ என்ன ஆச்சு? எதுக்கு கத்துற? எவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், உனக்கு காது கேட்கல அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல அப்படியே சோகமாகிடுறீங்க. ஒயன் என்னாச்சு அப்படின்னு அவன் டக்குனு எந்திரிச்சு உட்கார்றான். கால் ரொம்ப வலிக்குது ஜிமின். உடனே எந்திரிச்சு ஆயின்மெண்ட் எடுத்து உங்கள் காலில் போட்டு அப்படியே நீவி விடுறான். சாரிடி, ஏதோ யோசனையில் இருந்தேன், அதான் கவனிக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் அப்படின்ட்டு லவ்வோட சொல்ல நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க. தென் அவனும் வந்து படுக்க அவன் செஸ்ட்டில் ஏறி தலை வச்சு படுத்துக்கிறீங்க ஹக் பண்ணிக்கிட்டு. அவனும் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு அவனும் தூங்குறான். இங்கே ஜேகே அவனோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஹனாவோட ரூமுக்கு வந்து பார்க்க அவள் அசதியில் அப்படியே தூங்கிடுறா. அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவளுக்கு நல்லா போர்வை போற்றி விட்டுட்டு அங்கேருந்து போக ஆனால் அவனோட பரிசத்தை ஃபீல் பண்ணாலும் என்னமோ தெரியல, அவனோட சட்டையை பிடிச்சி அவள் பக்கத்தில் இழுத்துக்கிறா. அதை பார்த்து சின்ன ஸ்மைல் பண்ண ஜேகே எப்போதும் போல் அவள் கூட படுத்து தூங்குறான். மிட் நைட்டில் ஜேகே ஃபோன் வைப்ரேட் ஆக உடனே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை நல்லா படுக்க வச்சுட்டு அவன் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு பேசுகிறான். உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த மிட் நைட்டில் எங்கேயோ போகிறான். ஜேகே வேகமாக ஒரு வீட்டுக்குள்ளே போக அங்கே ஆல்ரெடி சூர்யா கார்த்திக் 2 பேருமே இருக்காங்க. ஜேகே அவள் சொன்னதே தான் சொல்லிகிட்ருக்கா அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல அவள் முன்னாடி போயிட்டு அங்கே இருக்கிற சேரில் உட்கார்றான். ஆமாம், அது வேறு யாரும் இல்லை, ஆனால் ஃபங்க்ஷனில் பார்த்தா அதே பொண்ணு தான் சார். எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு அகைன் அதை சொல்ல ஜேகே சூர்யாவை பார்க்க அடுத்த செகண்ட் அவள் கையில் ஒரு மயக்க ஊசியை போடுறான். சொல்லு, என் ஹனா கிட்ட அன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருந்த? சார் அவங்க யார் என்னன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன் சார். ஓ, ஒரு ரிப்போர்ட்டருக்கு ஹனாவை தெரியலையா? இதை நான் நம்பணுமா அப்படின்ட்டு கோவமாக கேட்க அவன் கோவத்தை பார்த்தவங்களுக்கு அந்த மயக்கம் கூட தெளிஞ்சிருச்சு போல் அந்த மாதிரி இருக்கு அவளுக்கு. இல்லை சார், நான் யாருன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட பேசினேன். ஓகே, என்ன பேசினேன்? அவள் என்ன சொன்னா? அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில் சொன்னாங்க சார். இதை நான் நம்பணுமா? உண்மையா சார்? நான் கேட்டதும் அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த ஜேகே, நீ பார்ட்டிக்கு எப்போ போன? ஹனா கிட்ட எப்போ பேச ஆரம்பித்த? பார்ட்டி ஆரம்பித்து ஒரு 1/2 hour கழிச்சு தான் சார் நான் போனேன். ஜேகே கார்த்திகை பார்க்க அவன் ஆமான்ற மாதிரி சொல்ல ஓகே, நீ ஹனாவை பார்க்கும்போது அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தா? வந்த எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க சார். அப்புறம் ஒரு இடத்துல தனியாக உட்காந்து சாப்பிட போனாங்க. அப்போ தான் நான் அவங்கக்கிட்ட போனேன். ஆல்ரெடி அவங்கள பற்றி தெரிஞ்சுட்டு தான் அவங்கக்கிட்ட பேச போனேன். யார்கிட்டையும் அதிக நேரம் பேசாத அவங்க அன்றைக்கி நான் கேட்ட கொஷினுக்கு அதிகமாகவே பதில் சொன்னாங்க சார். எனக்கே அது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஜேகே டக்குன்னு எந்திரிச்சு கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு நீ போகலாம், ஆனால் என் ஹனாவை பற்றி யார்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாது. மீறி சொன்ன என்ன ஆகும்னு தெரியும்ல? தெரியும் சார், எனக்கு என் உயிர் மேலே ஆசை இருக்குது, யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. ஜேகே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சூர்யா கேட்க சொல்கிறேன்டா, இப்போ வீட்டுக்கு போகலாம், நான் ஹனாவை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக வீட்டுக்கு வரான். சத்தம் கேட்டு ஜிமின் எந்திரிச்சு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க அங்கே ஜேகே நிற்கிறான். இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வரான் அப்படின்னு யோசிக்க கரெக்டாக ஜேகே ஜிமின் ரூமை பார்க்க டக்குன்னு ஜிமின் மறைஞ்சிக்கிறான். ரூமுக்கு வந்த ஜேகே ஹனா கூட படுத்துக்க, ஆனால் அவனுக்கு அன்றைக்கி நடந்ததெல்லாம் யோசிச்சு சுத்தமாக தூக்கமே வரல. ஹனாவை பார்க்க ஜேகே இருக்கிற தைரியத்தில் அவன் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டுருக்கா. அவளை அப்படியே லவ்வோடு ஹக் பண்ணிவிட்டு அவனும் தூங்குறான். டேய் சூர்யா, நீ அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கடா, எங்கேயாவது போய் விழுந்துட போகிறா அப்படின்னு கார்த்திக் பதட்டமாக கேட்க ரொம்ப அக்கறை காட்டாத, நான் அவளுக்கு மயக்க மருந்தே கொடுக்கல அப்படின்னு சூர்யா சொல்ல அப்புறம் என்னடா பண்ண? அவள் ஜேகேவை பார்த்த பயத்திலே எல்லாத்தையும் உளறிட்டு போயிட்டா. டேய், அவள் பொய் சொல்லியிருக்க போகிறாடா,
அவள் சொன்னதெல்லாம் உண்மைதனால தான் ஜேகே அமைதியாக இருந்தான். அது மட்டும் இல்லை, பயத்தில் யாராக இருந்தாலும் உண்மையை உளறிடுவாங்க. நான் அவளுக்கு மயக்க மருந்து போட்டேன்னு நினச்சி தெளிவாக இருக்கும்போதே எல்லாத்தையும் உளறிட்டா. அது மட்டும் இல்லை, அவள் சொன்னது சிசிடிவி கேமராவில் இருக்கிறது உண்மை. ஆமாம் அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல, அப்போ ஹனா பார்ட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஏதோ நடந்திருக்கும். இது எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஹனா உயிரை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, கூடிய சீக்கிரம் எல்லாம் கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு கார்த்திக்கும் சொல்கிறான். தென் 2 பேரும் வீட்டுக்கு வரா. அதையும் ஜிமின் பார்க்குறான். என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நினச்ச ஜிமின் எதுக்கும் அவனுக்கு எந்த தாட்டுமே வரல. சரி, எதுவாக இருந்தாலும் காலையில் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் தூங்க போயிடுறான். ஆனால் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க அவள் ஆப்போசிட்டில் ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்ன அதிசயம், எப்போவும் சீக்கிரம் எழுந்திக்கிறவன் இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்குறான் அப்படின்ட்டு அவள் சர்ப்ரைஸாக எழுந்து பார்க்குறா. என்ன பண்ணுறது, என் ஹனா விட்டுட்டு போக என்னால் முடியலையே அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டே சொல்ல, டேய் நடிக்கிறியா, எந்திரிடா அப்படின்ட்டு ஹனா சொல்ல, ஜேகே சிரிச்சுக்கிட்டே ஒரு கழிச்சு படுத்து அவன் கையால் தலைக்கு முட்டு கொடுத்து அவளை பார்த்துட்டே இருக்கான். மேடம் சீக்கிரம் எழுந்துட்டீங்க போல், என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேட்க, அத்தை மாமா வந்திருக்காங்க, ரொம்ப நேரம் தூங்குனா நல்லாவா இருக்கும், ஏற்கனவே அம்மா நான் தூங்குனா திட்டுவாங்க, இன்றைக்கி தூங்குனேன் அவ்வளோதான், அப்பா எதுவும் சொல்ல மாட்டார், நீ தூங்கு. அது தெரியும்டா, அண்ணி தான் அவங்கள அப்படி மாற்றி வச்சுட்டாங்களே, ஆனால் நான் எந்திக்கிறது அம்மாவுக்காக. ஜேகே அவளையே பார்த்துட்டே இருக்க, சரி பார்த்தது போதும், உங்கள் ரூமுக்கு போகிறீங்களா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஆனால் எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து சொல்கிறான். எப்படியும் வில்லங்கமாக தான் சொல்லுவான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டா. என்ன அப்படின்னு கேட்க, நம்ம 2 பேரும் ஒன்றா ஃப்ரெஷ்ஷப் ஆகலாமே. அவனை முறைச்சிக்கிட்டே, உங்கள் ஆசையெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ கிளம்புங்க அப்படின்னு அவனை தள்ளிவிட, ஆனால் ஒரு ரிகர்சல், டேய் பிச்சிடுவேன் போடா அப்படின்னு சொல்ல, அவளை முறைச்சிக்கிட்டே கதவை திறக்க போக, டேய் கதவை ஏன்டா திறக்கிற அப்படின்னு ஹனா கேட்க, அப்போ ரொமான்ஸ் பண்ணலாம் போல் அப்படின்ட்டு அவன் கேட்க, அவனை முறைச்சிக்கிட்டே, எப்போவும் பின்னாடி வழியாக தானே வருவேன், அப்படியே போ. அகைன் அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே பின்னாடி திரும்பி போகிறான். ஹனா அவனுக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரெஸ்ட் ரூம் போக, ஜேகே குடுகுடுன்னு ஓடி வந்து அவள் கையை பிடிச்சி இழுத்தா அவன் கன்னத்தில் அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். ஸ்வீட் மார்னிங் பேபி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போக, ஹனா ஜேகே கிஸ் பண்ண உடனே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறா. டெய்லி நான் இப்படி தான் கிஸ் பண்ணிட்டு போவேன், இன்றைக்கி மறந்துட்டேன் அதான் அப்படின்னு கத்திக்கிட்டே அங்கேருந்து போக, அவன் கத்துனதில் ரியாலிட்டிக்கு வந்த ஹனா, அப்போது டெய்லியும் கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கானா அப்படின்ட்டு வெளில கோவமாக சொன்னாலும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறா. தென் அவள் சாரீ வியர் பண்ணிவிட்டு கீழே வரா. அத்தைக்கும் மாமாவுக்கும் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துட்டியாமா அப்படின்ட்டு ராகவ் கேட்க, ஆமாம் மாமா டெய்லியும் சீக்கிரம் எழுந்துடுவேன், நேற்று ரிசப்ஷனில் வேலை செஞ்சது ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கலாம்லம்மா அப்படின்ட்டு ஆனந்தி சொல்ல, டயர்லாம் இல்லாத, நீங்கள் தான் இன்றைக்கெலாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ட்ராவல் முடித்த கையோட ரிசப்ஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு டயர்டாமா அப்படின்ட்டு ராகவ் சொல்ல, மாமா நீங்கள் ரொம்ப வேலை பார்ப்பீங்களா. ஆமாம் ஹனா அப்படின்ட்டு ஆனந்தி சொல்ல, ஜேகே பார்க்குறத விடவா நான் பார்க்குறேன், கொஞ்சம் கூட ஜேகேக்கு ரெஸ்ட்டே இல்லைடா. ஆமாம் மாமா சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாரு, எப்போவும் வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்காரு அப்படின்னு ஹனா சொல்ல, அந்த அளவுக்கு பிஸ்னஸ் இருக்கே அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க. ஆமாம் ஆனந்தி, எப்படி தான் ஒரே ஆள் எல்லாத்தையும் பார்க்குறாரோ அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ஹனா ஜேகேவை நினச்சி பார்க்குறா. மாமா உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன். ஹனா சமையல்லாம் செய்வியா அப்படின்ட்டு ஆனந்தி ஷாக்காக கேட்கா. அம்மா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க அத்தை, ஜியா உன்னை நல்லா வளர்த்துருக்காமா, உன் தாத்தா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு ராகவ் சொல்ல, சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டே, சரிங்க மாமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போகிறா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜியா இப்போ தான் நிம்மதியாக தூங்குறாங்க. அதை நோட் பண்ண ஏஜுன் ரொம்ப ஹாப்பியாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. தென் எல்லோரும் எழுந்துச்சி வர, நீங்கள் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே கீழே வரீங்க, வழக்கம் போல் ஜிமின் உங்களை திட்டிக்கிட்டே வரான். ஒய் நீயும் சீக்கிரம் எழுந்திருவியாடா அப்படின்னு ராகவ் கேட்க, இல்லைப்பா நான் எப்பவும் 10-11 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன், இந்த வளர்ந்தவன் எந்திரிக்கும் போது டெய்லி என்னையும் தூக்கிட்டே எழுந்துடுவான். எல்லாரும் ஜிமினையே பார்க்குறாங்க. அப்புறம் 2 பேரும் ஸ்விம்மிங் பூலில் ஒன்றா குளிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்க, ராகவும் ஆனந்தியும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. இல்லை மாமா அவளுக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் அப்படின்னு அவள் தயங்கிக்கிட்டே சொல்ல, தெரியுது மருமகனே நீ என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ராகவ் சொல்கிறாரு. மாமா வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஜிமின் பேச்சை மாத்திராம். நல்லா சமாளிக்கிறடா அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அண்ணா அம்மா இன்னும் எந்திரிக்கவே இல்லை, எல்லாரும் அவங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு ஹனா சொல்ல, ஏன் அண்ணா அம்மாவுக்கு என்னாச்சு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டமா போக, ஜிமின் உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏஜுன்னு சொல்ல, அப்பா அம்மா இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்க,
நேற்று நைட்டு ஃபுல்லாக அவள் தூங்கவே இல்லை, காலையில் தான் தூங்க ஆரம்பித்தா. அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நைட்டு ஃபுல்லாக வீட்டில் இருக்க எல்லாரை பற்றி பேசிகிட்டே இருந்தா அப்படின்ட்டு ஏஜென்ட் சொல்ல, அதை கேட்டு எல்லாரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் உங்கள் அம்மா நிம்மதியாக தூங்குறா ஜிமின், அதான் அவளை டிஸ்டர்ப் பண்ணலை, அவள் எந்திரிக்கும் போது எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஜிமினும் ஓகேன்னு சொல்கிறான். இத்தனை வருஷமாக நம்ம தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்றத ராகவ் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. ஜியா அவசரமாக ரெடி ஆகிட்டு, என்னங்க எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்திருக்கேன், என்னை எழுப்ப வேண்டியதானே அப்படின்ட்டு அவரை திட்டிக்கிட்டே கீழே வர. ஏஜென்ட் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக நிற்கிறாரு. அண்ணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், சமையல் பண்ணிடுறேன் அப்படின்னு ஜியா சொல்ல, என் மருமக எல்லா வேலையும் முடிச்சிட்டா, நீ வந்து ஃபஸ்ட்டு உட்காருமா அப்படின்னு ராகவ் சொல்ல, அண்ணாவை பார்த்து சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, சாரி அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அம்மா எப்போவும் என்னை சீக்கிரம் எழுந்திரிக்க சொல்லி திட்டுவாங்க, இன்றைக்கி உங்கள் அண்ணன் வந்ததும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அப்படின்னு ஹனா சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. சின்ன ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவங்க அண்ணனை பார்க்க அவரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவங்க தலையை கேர்ஸ் பண்ணுறாரு. சரி எல்லாம் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்க, கொரியாவை சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, அண்ணா உண்மையாவா அப்படின்னு செம்ம ஹாப்பியாக சொல்லிவிட்டு ஜேகே மடியில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஆமாண்டா அண்ணன் சொன்னேன்ல உங்கள் ரிசப்ஷன் முடிஞ்சு கூட்டிகிட்டு போகிறேன்னு, மை ஸ்வீட் அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. அதை பார்த்து ஜிமினுக்கு செம்ம கோவம் வருது. நீ கொஞ்சினது போதும் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவன் கோவத்தை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஒயன் அப்படின்னு கத்திக்கிட்டே சான் உள்ளே வரா. அவர் பின்னாடியே அவங்க அப்பா மிஸ்டர் சங்கு உள்ளே வராரு. டேய் சான், இன்றைக்கி நம்ம எல்லாம் கொரியாவை சுற்றி பார்க்க போகிறோம். ஹே சூப்பர், உனக்கு எல்லா இடத்தையும் நானே சுற்றி காட்டுறேன். ஓகேடா அங்கிள் நீங்களே எங்கள் கூட வாங்க அப்படின்ட்டு நீங்கள் மிஸ்டர் சங்கை பார்த்து சொல்ல, ஒயன் சொல்லி வராமல் இருப்பேனா எல்லாரும் அவரையே ஷாக்காக பார்க்குறாங்க. அங்கிள் நான் உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். நானும் தான் அப்படின்ட்டு மிஸ்டர் சங்கு சொல்கிறாரு. நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்க, ஃபஸ்ட் நீ ஏன் கோவமாக இருக்கேன்னு சொல்லு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. என் கூட இல்லாமல் நீங்கள் எப்போ பாரு ஆஃபீஸில் இருக்கீங்க, என்னை விட உங்களுக்கு ஒர்க் தான் முக்கியமா அப்படின்னு நீங்கள் கோவமாக கேட்க, அதுக்கு காரணம் நான் இல்லை சான், என்ன வேலை பார்க்க சொல்லிவிட்டு அவன் கூட ஜாலியாக இருக்கான். டேய் இதெல்லாம் ஓ வேலையா அப்படின்ட்டு நீங்கள் சானை மிரட்ட, ஓயன் அதை விட அப்பா ஏன் உன் மேலே கோவமாக இருக்காருன்னு கேளு. ஆமாண்டா நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அங்கிள் நீங்கள் ஏன் கோவமாக இருக்கீங்க, இப்படி நீ என்னை அங்கிள்னு கூப்பிடுறதா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏஜுன் என்னை விட பெரியவன், அவனை மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுற. ஜங்ஜே இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா, கூல் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இப்போ உனக்கு சந்தோஷமாடா அப்படின்னு ஏஜுன் கேட்க, நான் ரொம்ப ஹாப்பி, இங்கே இருக்க எல்லாரும் ஹாப்பி ஒருத்தனை தவிர அப்படின்னு கார்த்திக் ஜிம்மினை பார்த்துட்டே சொல்ல, மங்கூஸ் மண்டையா யாரடா சொல்கிற அப்படின்னு கேட்க, உன் புருஷனை தான். டே வளர்ந்தவனே என்னடா உன் அண்ணன் மடியில் உட்காந்துக்கிட்டே இருந்தா அவனுக்கு கோவம் வரத்தான் செய்யும் அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, அப்போ நல்லா வரட்டும் எனக்கும் அதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, உங்களை முறைச்சிக்கிட்டே அம்மா சாப்பிட்லாம் அப்படின்னு கத்த, உடனே ஜியா எஞ்சி வந்து அவனுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. ஜிமின் அப்படியே அப்பா மாதிரி தான் அப்படின்ட்டு ராகவ் சொல்கிறாரு. ஆமாங்க அப்படின்ட்டு ஆனந்தியும் சொல்கிறாங்க. தென் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட, பொறுமையாக சாப்பிடுடா ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு ஜேகே சொல்ல, அண்ணா எனக்கு பசிக்கவே இல்லை, எப்போவும் வெளியில் சுற்றிட்டே இருப்பேன், இங்கே வந்து வெளியில் போகவே முடியலன்னு ஃபீல் பண்ணேன், இன்றைக்கி தான் நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிடான்னு சொல்லிவிட்டு ஜேகேவும் ஸ்மைல் பண்ணுறாரு. எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க போகலாம் அப்படின்னு நீங்கள் கத்த, நீயும் சாப்பிடாத சாப்பிட்றவங்களையும் சாப்பிட விடாத அப்படின்னு கார்த்திக் புலம்ப, டேய் என்ன சவுண்டு அப்படின்னு நீங்கள் கேட்க, சும்மா எல்லாரையும் சீக்கிரம் சாப்பிட சொன்னேன், ஆனால் இந்த நூடுல்ஸ் நீயா செஞ்ச செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரசிச்சு ருச்சி சாப்பிட்றான். என்ன நூடுல்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க, அண்ணி உங்கள் முன்னாடி தான் இருக்குது, நான் வைக்கும்போதே வேண்டான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு ஹனா சொல்ல, நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, என்ன ஏண்டி பார்க்குற, வேணும்னா போட்டு சாப்பிடு அப்படின்னு ஜிமின் சொல்ல, எனக்கு டைம் இல்லை நீயே ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையில் உள்ளதை எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க. இதுக்கு தானே அப்படி சொன்னது அப்படின்னு திங்க் பண்ணவன், இருடி ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விட நீங்களும் சைலண்ட்டாக சாப்பிட்றீங்க. ஒயன் இவ்வளோ பசியோடு இருந்துட்டு தான் பசி இல்லைன்னு சொன்னியா அப்படின்னு ராகவ் கேட்க, மாமா இவளுக்கு பசி இருக்குது ஆனால் அவசரம், கொரியா ஒன்றும் ஓடி போயிடாது, பொறுமையாக சாப்பிடு அப்படின்ட்டு ஜிமின் திட்டிக்கிட்டே உனக்கு ஊட்டி விட, இதில் நீ என்ன சொன்னாலும் எல்லோரும் சரின்னு கேட்டுட்ருக்குது அப்படின்ட்டு ஜேகே பார்த்துக்கிட்டே கோவமாக சொல்ல, ஜேகே அதை எதையும் காதில் வாங்காமல் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறான். நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க, ஆனால் ஜிமின் மட்டும் சாப்பிடவே இல்லை. எல்லாம் சாப்பிட்டாச்சு வாங்க போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜிமின் இன்னும் சாப்பிடல, அவர் சாப்பிடட்டும் அப்புறமா எல்லாம் போகலாம் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, ஜிமின் அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு எல்லாம் கிளம்புங்க அதுக்குள்ளே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக போகிறாங்க. சுகி அப்படின்னு நீங்கள் கத்த, மேடம் நான் எப்போது ரெடி அப்படின்னு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். பெரியவங்க எல்லோரும் ஒரு காரில் போக மற்றவங்க எல்லாம் இன்னொரு காரில் போக, ஜிமின் மட்டும் காரில் ஏறாமல் அவனோட பைக்கில் ஏறுறான். நீங்கள் அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எப்போவுமே பைக்கில் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஸ்கூட்டிலேயே தனியாக போவீங்க.
இப்போ காரில் ஜிமின் ஏறாமல் பைக்கில் ஏறினதும் உடனே காரை விட்டு இறங்கிடுறீங்க. அண்ணா அண்ணியை கரெக்ட் பண்ண பிளான் போட்டுட்டாரு, நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு ஹனா சொல்ல எல்லாரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாங்க. நீ எங்கே என்னடி பண்ணுற, காரில் போ அப்படின்ட்டு வேணுன்ட்டே ஜிமின் சொல்லலை. நீ மட்டும் என் பைக்கில் வர அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து கேட்க, நீயும் இஷ்டப்படி இருக்கும்போது நான் மட்டும் என் இஷ்டப்படி இருக்க மாட்டேனா, போ போ அண்ணன் மடியில் போய் உட்காந்துக்க அப்படின்னு ஜிமின் கோவமாக சொல்ல, அதை கேட்டு கோவமான நீங்கள் நான் என் அண்ணன் கூடவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக அவன் டக்குன்னு அவங்க இடுப்பை பிடிச்சி தூக்கி வண்டியோட முன்னாடியில் ஒன் சைடாக உட்கார வைக்கிறான். அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி மற்ற யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஹே அப்படின்னு சொல்லி காரில் இருந்து எல்லாரும் கத்துறாங்க, ஜேகேவை தவிர. கத்தாமல் போங்கடா அப்படின்னு ஜிமின் கோவமாக அவங்கள பார்த்து சொல்ல, உங்களை நல்லா பிடிச்சி உட்கார வச்சுட்டு போகலாமா அப்படின்னு கேட்க, இப்படி முன்னாடி உட்காந்துக்கிட்டே வா அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து கேட்க, உன் இஷ்டம், நீ எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம், இதுவே நல்லா தாண்டா இருக்குது அப்படின்ட்டு அவனை நல்லா ஹிப்போடு சேர்த்து பிடிச்சிக்கிறீங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கார்லேருந்து கத்துறாங்க. டேய் என்னடா சத்தம், கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் கத்த அங்கேருந்து கார் கிளம்புது. டேய் வளர்ந்தவனே, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நான் இப்படி முன்னாடி உட்காந்துருந்தா நீ எப்படி வண்டி ஓட்டுவேன்? ஆமாம், அப்படியே ஹைட்டாக இருக்கா, எனக்கு வண்டி ஓட்ட கஷ்டமாக இருக்குது, பேசாமல் உட்காருடி. என் ஹைட்டை பற்றி பேசினேன் உன்னை கொன்னுடுவேன். நீ பனைமரம் மாதிரி வளர்ந்துட்டு என்ன கிண்டல் பண்ணுறியா? இருந்தாலும் என் அண்ணனை விட நீ ஹைட்டு கம்மி தான் அப்படின்னு சொல்ல அவன் உங்களை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறான். தென் ஹெல்மெட் போட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்க, எதுக்குடா ஹெல்மெட் எல்லாம் போடுற? உங்கள் ஊர் மாதிரி எங்கள் ஊர் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதுலேயும் ரூல்ஸ் பிரேக் பண்ணி போனால் தானே செம்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஒன்றை மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணாத. டேய் யாரை பார்த்துடா ஃப்ராடுன்னு சொல்கிற, உன்னை கொன்னுடுவேன், அதான் டெய்லி பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிவிட வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிமின் செம்மையாக இருக்குடா, பைக் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டே கேட்குறீங்க. BMW பைக் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மூவ் ஆக நீங்கள் ஜிமினை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஜிமின் உங்களை முன்னாடி உட்கார வச்சதுக்கு ரீசனே ஜேகே தான். அவனுக்கு எனிமிஸ் ஜாஸ்தி, யார் எங்கேருந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு அவனுக்கே தெரியாது. அதனால தான் அவன் கண்ணு முன்னாடியே பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் உட்கார வச்சுருப்பான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், உங்களோட நிறைவேறாத ஆசையில் இதுவும் ஒன்று. ஜேகே அண்ணா அண்ணியை பைக்கில் கூட்டிகிட்டு வராரு, எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்ட்டு ஹனா கேட்க, உன் அண்ணன் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லையா? ஹனா அவனை பார்த்து முறைக்க, ஹனா ஜிமின் ஒயனை முன்னாடி உட்கார வச்சு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகும்போதே தெரியல, அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டே இருக்க. ஹனா என்னாச்சா? இல்லைடா அண்ணா அண்ணி எங்கே வராங்கன்னு பார்த்தேன், அவங்க வேறு ரூட்டில் போயிட்டாங்க. என்னடா சொல்கிற? பயப்படாத, எல்லாம் சேஃப் தான், ஜேகே எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கான் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அதுக்கு நிம்மதியாக இருக்குது. ஜேகே அவளே ஆச்சரியமாக பார்க்குறான், அவங்க அண்ணனை விட என்ன அவ்வளோ நம்புகிறாளா அப்படின்ட்டு. ஜிமின் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எங்கடா போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்க, அதை அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.